விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு பெருந்துறையில் விசிக நிர்வாகிகள் முதியோர்களுக்கு உணவு வழங்கினர். வணக்கம். இன்றைய செய்திகள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு பெருந்துறை ஒன்றிய செயலாளர் மணல் முரளி, பெருந்துறை நகர செயலாளர் சந்திரகுமார், தெற்கு மாவட்ட துணை செயலாளர் ரிச்சர்ட் ஆகியோர் தலைமையில் மகிழ்ச்சி முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கினர். மேலும் இந்நிகழ்வில் திருமாவளவனின் தாயார் இறப்பிற்கு விசிக நிர்வாகிகள் மற்றும் முதியோர்கள் ஆகியோர் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து முதியோர்கள் அனைவரும் உணவு வழங்கிய விசிக நிர்வாகிகளுக்கும் விசிக தலைவர் திருமாவளவனுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்வில் தொகுதி செயலாளர் திருமா குணவளவன், மாநில துணை செயலாளர் மனோகரன், பொறியாளர் அணி துடுப்பதி அன்பரசு, மகளிர் விடுதலை இயக்கம் காயத்ரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் கிரேநகர் அப்துல் ரஹ்மான், இளைஞர் எழுச்சி பாசறை காஞ்சி ஆதி, சந்திரபோஸ், ராஜேஷ், மாவட்ட அமைப்பாளர் கிரேநகர் கண்ணன், மில்லர்பால், சட்டமன்ற துணை செயலாளர் இளஞ்சுடர் ஈஸ்வரன், இளஞ்சிறுத்தைகள் ஷான் ரோஷன், ரிபினேஸ் உள்ளிட்ட கட்சியின் அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மகளிர் அணியினரும் கலந்து கொண்டனர். இறுதியாக கலந்து கொண்ட அனைவருக்கும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் காயத்ரி நன்றி தெரிவித்தார். பெருந்துறையிலிருந்து செய்தியாளர் யோகேஸ்வரி. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63 பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று மகிழ்ச்சி கருணை இல்லத்தில் வென்றவெளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருந்துறை ஒன்றிய நகர சட்டமன்ற நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்த்து அந்த மக்களுக்கு இன்று மதியம் எழுச்சி தமிழரின் பிறந்த நாளுக்காக நாங்கள் இன்று உணவை அளித்துள்ளோம்.
அவரோட வாழ்த்த வயதிலை இந்த பெரியோர்கள் அனைவரும் அவரை வாழ்த்தி சொன்னதை எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் இந்த கண்ணீரத்துக்கு எங்கள் நாம் புரிந்த உதவியை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.